புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் இன்று முதல் பயன்பாட்டுக்கு வந்துள்ளதை அடுத்து வங்கிகள் மற்றும் அஞ்சலகங்களில் அவற்றை விநியோகிப்பதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதற்காக தமிழகம் முழுவதும் ஏராளமான மக்கள் வங்கிகளில் குவிந்த வண்ணம் உள்ளனர். இதனை ஒட்டி கூடுதல் கவுண்டர்கள் திறக்கப்பட்டு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புதிய ரூபாய் நோட்டுகள் வங்கிகள், அஞ்சலகங்கள் மூலம் இன்று முதல் விநியோகிக்கப்படுகின்றன. இதற்காக சென்னையில் ரிசர்வ் வங்கி உள்ளிட்ட இடங்களில் கூடுதல் கவுண்டர்கள் திறக்கப்பட்டு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அங்கு பணத்தை பெற்றுக்கொள்ள முன்கூட்டியே மக்கள் குவிந்தனர். கூட்டம் அதிகமாக இருப்பதால் நெரிசலை தவிர்க்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சில்லறை தட்டுப்பாட்டை போக்கும் வகையில் முதற்கட்டமாக 100 ரூபாய் நோட்டுகள் வழங்கப்படுகின்றன. 500 ரூபாய் மற்றும் 2000 ரூபாய் புதிய நோட்டுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. ரிசர்வ் வங்கியில் கூடுதல் கவுண்டர்கள் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு தொடர்ந்து புதிய ரூபாய் நோட்டுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. புதிய ரூபாய் நோட்டுகளை மாற்றிக்கொள்ளவும் பணத்தை செலுத்தவும் பொதுமக்கள் ஏஜென்ட்டுகள் மற்றும் தரகர்களை அணுகக்கூடாது என ரிசர்வ் வங்கி அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ரிசர்வ் வங்கியில் 10 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை கூடுதலான நேரத்திற்கும் கூடுதலான கவுண்டர்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் உடனடி தேவைகளுக்காக 4000 ரூபாய் வரை உடனடியாக பணம் தரப்படும். புதிய 2000 ரூபாய் நோட்டு புதிய கவர்னர் உர்ஜித் பட்டேல் அவர்களுடைய கையெழுத்தோடு இன்று விநியோகிக்கப்படுகிறது. மற்றும் இதுபோன்ற ஏற்பாடுகள் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் அனைத்து கிளைகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றிலிருந்து துவங்கி டிசம்பர் 30 முடிய வரும் சனி ஞாயிறு உள்பட எல்லா நாட்களிலும் எல்லா கிளைகளிலும் கிடைக்கும். தமிழ்நாட்டில் நீங்கள் பணத்துக்காக கூடுதலாக பணம் கொடுக்கறதோ இல்லை யாராவது போய் ஏஜென்ட்டுகளை சந்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் ஐடி கார்டை வச்சு யாரு வேண்டாலும் தமிழ்நாட்டினுடைய மூலை முடுக்கல்ல எங்கே வேண்டாலும் பணம் பெற முடியும். சென்னை நகருக்குட்பட்ட பல்வேறு வங்கிகளில் பொதுமக்களுக்கு தொடர்ந்து புதிய ரூபாய் நோட்டுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ஓல்டு நோட் கொடுத்துட்டு நான் நியூ நோட் மாற்றிருக்கேன். பேங்க்கில் இந்த மாதிரி டிசம்பர் 31 சேஞ்ச் பண்ண சொன்னாங்க. அதனால் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நேற்று எந்த விதமான பரிவர்த்தனையும் இல்லாமல் இருந்தது. இன்னையிலிருந்து பேங்க்கில் மாற்றிக்கலாம், எவ்வளோ நாளும் பணம் கட்டிட்டு அமௌண்ட்டு வாங்கிக்கலாங்கிறதுல நான் காலையிலேயே திருவள்ளிக்கல் என்னுடைய பேங்க் போனோம். அதில் 4000 ரூபா வரைக்கும் வாங்கிக்கலாம்னு சொன்னதுனால 4000 ரூபா நான் டெபாசிட் பண்ணிவிட்டு என் கையில் உள்ள 4000 ரூபா டெபாசிட் பண்ணிவிட்டு அதுக்குரிய பணத்தை நான் வாங்கிட்டேன். மற்றபடி ஓரளவுக்கு காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணிங்கும் போது எல்லாமே 9 மணிக்கெல்லாம் கியூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அக்கௌண்ட் உள்ளவங்களாம் டேரெக்டாக போய் கட்ட சொல்கிறாங்க. அக்கௌண்ட் இல்லாதவங்களுக்கு அவங்க ஒரு ஃபார்ம் கொடுக்குறாங்க, அதை ஃபில்அப் பண்ணி அவங்களும் கியூவில் நிற்க வைக்கிறாங்க. மற்றபடி ஏற்பாடுகள் பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஓரளவுக்கு திட்டமிடப்பட்டு அது பிறகு நடந்துட்டு இருக்குங்க. இந்த ஓல்டு நோட்ஸ் 500 and 1000 அதை கொடுத்துட்டு மாத்திரக்காக நான் இந்தியன் பேங்க் எம்ஜிஆர் நகர் பிரான்ச்சுக்கு வந்திருக்கேங்க. நான் இந்த நியூ அந்த 2000 நோட்டை வாங்கினோட ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதேபோல் அஞ்சலகங்களிலும் புதிய ரூபாய் நோட்டுகளை பெற்றுக்கொள்ள சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திருச்சியில் உள்ள பெரும்பாலான வங்கிகளில் காலை முதலே நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்திருந்தனர். பொன்மலை இந்தியன் வங்கி கிளையில் ஓய்வூதியதாரர்கள், பெண்கள், ரயில்வே பணியாளர்கள் பலரும் தங்களிடம் உள்ள பழைய ரூபாய் நோட்டுகளை டெபாசிட் செய்யவும் புதிய ரூபாய் நோட்டுகளை பெறவும் காத்திருந்தனர். உரிய படிவங்களை நிரப்பி அவர்கள் புதிய ரூபாய் நோட்டுகளை பெற்று சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலும் வங்கிகள் மற்றும் அஞ்சலகங்கள் மூலம் புதிய 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. ராமநாதபுரம் தலைமை அஞ்சலகத்தில் சிறப்பு கவுண்டர்கள் திறக்கப்பட்டுள்ளன. ராமநாதபுரம் தலைமை அஞ்சலகத்தில் இன்னைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை மக்கள் மாற்றுவதற்கு இன்னைக்கு சிறப்பு கவுண்டர்கள் 5 கவுண்டர் போட்டிருக்கோம். மக்கள் உங்களுடைய எவ்வளவு ரூபாய்னாலும் நீங்க டெபாசிட் பண்ணலாம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு விட்ராயல் 10,000 எனக்கு கொடுக்குறோம். ஒரு வாரத்துக்கு 20,000 எடுக்கலாம். ஆகவே மக்கள் சிரமம் இல்லாமல் செல்வதற்காக 5 ஸ்பெஷல் கவுண்ட் போட்டிருக்கோம். எங்களுடைய சப்ஸ்டாஃப் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க. ஆகவே எந்த விதமான உங்களுக்கு சிரமமும் இல்லாமல் உங்கள் ரூபாயை எங்கள் வங்கியில் எவ்வளவு நாளும் நீங்கள் டெபாசிட் பண்ணுங்க. அதனால எல்லாருமே உங்கள் ரூபாயை மாற்றிக்கிறதுக்கு எளிய முறையில் ராமநாத தலைமை வழி பண்ணியிருக்கோம். பழைய 500 ரூபா தலை 1000 ரூபா தலை மாற்ற வந்திருக்கோம். இங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் நிறைய கவுண்டர் திறந்துருக்காங்க. இப்போ எந்த சிரமம்லாம் மாற்றி போய்கிட்டு இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் நம்பர் எழுத சொல்கிறாங்க. நம்பர் 500 ரூபா நோட்டில் இருக்கிற நம்பரை பூரா எழுதணும். சாதாரணமான ஒரு எஸ்பிஐயில் ஒரு கவுண்டர் இது பண்ணாலே அதுக்கு எங்களுக்கு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். இதில் இந்த இருக்கிற நம்பரை பூரா எழுதி அதுக்கப்புறம் கவுண்டரில் போய் கொடுத்து இதை இது பண்ண எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளே பெரிய இதாகுது. அதுக்கு பெரிய மக்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான்.